பிரியமானவர்களே, லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனத்திலே, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆஸ்தி நமக்கு ஜீவனை கொடுக்காது. பல நேரங்களிலே பொருளாசை நிமித்தமாக பல தவறான காரியங்களை நாம் செய்ய ஆரம்பிக்கின்றோம். பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த பொருளாசை என்பது எனக்கு போதும் என்கின்ற மனதோடு இராமல் நம்ம இன்னும் வேணும், அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், இதை சேர்த்து வைக்கணும், அதை சேர்த்து வைக்கிறது நல்லதுதான் பிரியமானவர்களே. ஆனால் நமக்கு மிஞ்சி ஓடி போய் நம்முடைய உடலை வருத்தி கொண்டு சேர்ப்பது எதற்காகும்? நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய ஜீவனையும் இழந்து போனால் எதற்காகும்? நமக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த மரணத்துக்கு பிறகு, இந்த சரீர மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே நாம் நித்தியமாய் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக இப்ப கடவுள் சொல்லுகிறார், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று. நாம் தேவையை வாங்க வேண்டும், ஆனால் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். இட்ஸ் அ வார்னிங் என்று கடவுள் சொல்லுகிறார். நாம் இன்னைக்கும் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களை நாம் ஏன் நினைவு கூறுகிறோம்னா, அவருடைய பணி நேரங்கள்லாம் முடிந்து அவர் அங்கிருந்து கிளம்பும் போது, அந்த ராஷ்டிரபதி பவன்லேருந்து கிளம்பும் போது அவர் எடுத்து சென்றது ஒரே ஒரு பெட்டி தானாம். அவருடைய உடையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு சென்றாராம். அவருடைய வீட்டுக்கு நான் செல்ல நேர்ந்தது. ரொம்ப எளிமையான ஒரு வீடு. அந்த வீடுல வேற ஒன்றும் இருக்காது, தேவைகள் மாத்திரம் இருக்கும். பிரியமானவர்களே, தேவைகளை சந்திக்கின்ற தேவன் நமக்கு அன்றன்றுள்ள மன்னாவை கொடுப்பார். அன்றன்றுள்ள எண்ணெயை போஷிப்பை கொடுத்து வழிநடத்துகின்ற தேவன் மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் பாதுகாப்பார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய ஜீவனை நாம் இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக.